You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த சுவிசேஷ புத்தகத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக அவர் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து அவர் போதித்த அந்த போதனைகளை நாம் தொடர்ச்சியாய் தியானிப்பதற்கும் அதில் உள்ள நிறைய மறைப்பொருள்களை தெரிந்து கொள்வதற்கும் தேவன் உதவி செய்கிறார். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய திருசபை நடத்துகிற தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோட ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுபவங்களோட நமக்கு அநேக காரியங்களை தொடர்ந்து போதித்து வருகிறதை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் பார்க்கிறோம். எனவே தொடர்ச்சியா போன எபிசோட்ல நமக்கு மலையில் செய்யப்பட்ட அந்த மலை பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். போன முறை 3ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை நாம் தியானித்தோம். அதுக்கு தொடர்ந்து 4ஆம் வசனத்துல மீண்டுமாய் ஒரு பாக்கியத்தை குறித்து தேவன் பேசுகிறதை நாம் இப்போது கேட்க போகிறோம். முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போக போகிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் உள்ள பாக்கியம், பாக்கியவான், அதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாக்கியம் என்றால் ஒரு சந்தோஷம் என்பது ஒரு சந்தோஷம். பல வியாக்கியானம் கொடுக்கலாம். சந்தோஷம் என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ ஆறுதல் என்பதற்கு அடுத்த வார்த்தை என்ன? துக்கமா இருக்கும்போது ஆறுதல்னா ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு வருகிறது. உலகம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? உலகத்துல உள்ளவங்க துயரப்படும் போது, துக்கப்படும் போது, பிரச்சனை வரும்போது பல வழிகளை காட்டுவாங்க. இந்த கிழக்கு பக்கம் போங்க, மேற்கு, அது ஒரு காரணம் இருக்கு அவங்களுக்கு. நீங்க இந்த இடத்துல போய் இந்த பரிகாரம் செய்ய, இந்த காரியங்களை நிறைவேற்று, உனக்கு ஏற்ற எல்லா காரியங்களும் கிடைக்கும் என்று. ஆனா என் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. என்ன? ஒரு ஆண்டுடைய போதனை என்ன? நீ எங்கும் போக வேண்டாம், நீ யாரையும் தேட வேண்டாம், நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ துயரப்படணும். நீ தேவ பிள்ளையானால், நீ பரலோகத்துக்கு சொந்தமானது உண்மையானால், நீ என்னுடைய போதனையை கேட்டு நீ வாழ்வது உண்மைன்னா துயரப்படணும். ஆண்டவர் ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவர் ஆறுதல் படுத்துகிறார், அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துயரம் கண்டிப்பாக இருக்கிறது. 4 விதத்தில் இந்த துயரத்தை குறித்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பா இது ஆவிக்குரிய தன்மை, உலக ரீதியில் வருகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. முதல் விஷயம், யாருக்கு துயரம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் பாவத்தில் விழும்போது, பாவத்தில் இருக்கும்போது துயரம், துக்கம் இரண்டையும் சேர்க்கலாம். கொஞ்சம் வார்த்தை தான் வித்தியாசம், ஆனா ரெண்டையும் ஒன்னா சொல்லலாம். துக்கமா இருக்கிறது, துயரமா இருப்பது அது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் இந்த நீங்க பாருங்க, பாவம் செய்தால் அவன் மனசு நிம்மதியா இருக்காது, அழுது கொண்டே இருப்பான். அது தேவனை அறிந்தவர்களும் சரி, அறியாதவர்களும் சரி, மனசு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துலதான் தாவீதை ஒரு அடையாளமா நாம் எடுத்துக்கொள்ளலாம். 51ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அவர் அந்த பாவம் எனக்கு முன்னால் இருக்கு, அது என் வாழ்க்கையே நாசம் பண்ணுதுன்னு அந்த விளக்கமாக சொல்லி வரும்போது, அந்த பாவத்திற்கு அடுத்த கட்டம் உணர்வடைவதற்கு, அவர் எதிர்பார்த்த அந்த ஆறுதல் அடைவதற்கு என்ன செய்ய அவர் சொல்றாருன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது அவனுக்கு துக்கம், உற்சாகம் குறைகிறது, அவன் ஸ்தம்பித்த நிலையிலே அவன் வாழ்க்கை மாறுகிறது. அப்ப என்ன செய்ய வேணும்? பவுல் சொல்லி கொடுக்கிறார். அந்த குறைகளை குறித்து, அந்த பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின்
10-11 வசனங்களை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7:10-11. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலக துக்கம் உலகத்துக்குட்பட்ட காரியம். அதை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். அங்க மனஸ்தாபப்படணும்னு ஒரு வார்த்தை வருது. மனஸ்தாபம். யாரு மனஸ்தாபப்படணும்? ஒருத்தவங்க தப்பா பேசிட்டா அந்த தப்பை குறித்து மனஸ்தாபப்படணும். ஏதாவது தீமைக்குள்ள போயிட்டா அதை குறித்து மனஸ்தாபப்படணும். 11ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டு. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த காரியத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வரணும்னா மனஸ்தாபப்படும், மனம் திரும்ப வேண்டும். அந்த தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு துயரம் கண்டிப்பா வரும். இது அந்த இடத்துல சந்தோஷம் வர வேண்டுமானால் பாவ அறிக்கை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், அந்த அனுபவம். 2வது என்னன்னு சொன்னா, இழப்பை சந்திக்கும் போது, இழப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இழப்பை சந்திக்கும் போது அவன் கண்டிப்பாக துயரப்படுகிறவனாய் இருக்கிறார். துயரம் என்ன இழப்பு? நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். ஒன்று நம்மை விட்டு விலகி போனால், ஒரு வீடு எரிஞ்சு போச்சு, எப்படி இருக்கும்? நம்முடைய வாகனத்தை கஷ்டப்பட்டு வாங்குறோம், அதை நாம இழந்துட்டோம், எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம எப்படி கஷ்டப்பட்டு பண்ணோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த இழப்பை சந்தித்த பிறகு அவங்க மனசு நிம்மதியா இருக்காது. சாப்பிட முடியாது, வழக்கமாய் செயல்படக்கூடிய காரியங்கள் இருக்காது. அப்ப அந்த நிலையில அவங்க மனசு ரொம்ப துயரம் அடையும். அது 100 ஆடு ஒருத்தவனுக்கு இருந்தது. 100 ஆடு, 91 ஆடு காணாம போச்சு. அந்த நேரத்துல அவன் வேதத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நாம படிக்கிறோம். அந்த எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தேடி அலையிறான். அப்புறம் அது கிடைச்ச பிறகு அவனுக்கு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டானது. அந்த சந்தோஷத்தை பிறருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். இழப்பு வரும்போது துக்கப்படுகிறான். இழப்பு ஈடுகட்டப்பட்ட போது அந்த இழப்புக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அவர்கள் முன்னேறி சென்று அதை பெற்றுக்கொண்ட போதோ சந்தோஷம் கிடைக்கிறது. அப்ப அதே போல பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, லூக்கா 7:13. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கு, கணவன் இறந்துட்டார். நாயின் என்ற ஊர். அந்த இடத்துல கணவன் இழந்து இப்ப கைம்பெண்ணா இருக்கிறார். ஒரு பெண்ணு, எந்த உதவி ஒத்தாசை இல்லை. ஒரே ஒரு வாலிப பையன் அவனுக்கு இருக்கிறான். அந்த வாலிப பையனும் ஏதோ தற்செயலாய் மரித்து விட்டான். இழப்பை சந்திக்கிறார். கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, தனி மரமாக இப்பொழுது மாறிவிட்டாள். அப்ப அந்த நேரத்துல அவளுக்கு தேவை ஆறுதல். மரணம், துயரம், துக்கம் வந்தது, அங்க ஆறுதல் தேவை. அப்ப அந்த இடத்துல இந்த ஆறுதலை கொடுக்க எல்லாரும் இருந்தார்கள். சொந்தக்காரவங்க இருந்தாங்க, உடன்பிறப்புகள் வந்திருப்பாங்க, ஊரார் இருந்தாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க, பணம் கொடுத்திருப்பாங்க, வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க, கண்ணீரை தொடச்சிருப்பாங்க, உற்சாகப்படுத்தி இருப்பாங்க. அது ஈடுகட்ட முடியவில்லை. அந்த துயரத்தின் நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைத்ததும் அவர்களை ஆறுதல் படுத்தியதும் அந்த துயரத்திலிருந்து தூக்கி எடுத்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். துயரத்தை, ஏன்னா அவர் தான் இந்த உபதேசத்தை பண்றாரு. கண்டிப்பா எப்போ மரணத்துக்குள்ள போனதினால் அந்த இழப்பை சந்தித்த பிறகுதான் அந்த துயரத்துக்கு பிறகு அந்த சந்தோஷம் அல்லது அந்த ஆறுதல் என்னங்கிறத பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்ப ஆண்டவர், அதான் நான் சொன்னேன், உலகம் செய்தது நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கொஞ்சம் காசு சேர்த்துக்க, எங்கேயாவது போயிட்டு நீ நல்லா நல்லா இருக்கலாம்னு சொல்லி. ஆனா அதிலே நிவாரணம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் போதனை என்ன? துயரப்பட வேண்டும். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் துயரப்பட வேண்டும். அந்த துயரத்துக்கு ஆறுதல் யாருன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு. எப்பொழுது? இழப்பை சந்திக்கும் போது. நாம இழப்பெல்லாம் சந்திக்கும். மூன்றாவது ஒரு காரியம் என்ன? என்னத ஆத்தும பாரத்தினால் ஒரு துயரம். ஆத்தும பாரம். ஆத்தும பாரம் இருக்கிறவங்க ராத்திரி பகலா தூங்க மாட்டாங்க. ஆத்தும பாரம் அவங்களுக்கு இருக்கும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம், ரோமர் 9:1 படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்த துயரத்தை வெளிப்படுத்துகிறார். என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. மட்டுமல்ல, எரேமியா வாழ்க்கையை பார்க்கும்போது என் உடலெல்லாம் கொதிக்கிறது, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு ஏன் தன்னுடைய ஜனங்களை குறித்து. அப்புறம் 126ஆம் சங்கீதத்தின் 5-6 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அங்க சொல்லியிருக்கும், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான்னு சொல்லி. அப்ப அந்த ஆத்தும பாரம். இன்னைக்கு ஏன் இந்த டிவியில இதை போல வார்த்தைகளை சொல்லி வியாக்கியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஒரு ஆத்துமா கெட்டிடக்கூடாது. ஆறுதல் கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு, அவர்கிட்ட வரணும். அதனால்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். துயரப்படுறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஆறுதல் உண்டு. ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல அடுத்த காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். துயரப்படக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பேச போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்திலே இன்னொரு காரியத்தை குறித்து சீஷர்களுக்கும் அந்த நேரத்திலே திரளான மக்கள் வந்ததான அந்த காலகட்டத்திலே இன்னொரு காரியத்தை குறித்து அவர்களுக்கு பாக்கியவான்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். அதுதான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ துயரம் என்பது வேறு, துன்பம் என்பது வேறு. துயரம் நமக்குள்ளே பிறரை நினைத்து துயரப்படுவது. துன்பம் என்பது நம்முடைய சத்துருகள், எதிராளிகள் மூலமாக வருவது துன்பம். அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்றால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பாரத்தை கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாம, ஆறுதல் இல்லாம அநேகர் வேதனைப்படுகிறார்கள். அநேகர் தங்களை தேற்றுவார் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஜீவனை கூட அழித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தின் வழியாக தன்னுடைய சீஷர்களுக்கும் அந்த நேரத்தில் அவரை பின்பற்றி வந்த திரளான மக்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன ஆயிடுவாங்க? ஆறுதல் அடைவாங்க. ஏன்னா இப்போ இஸ்ரவேலுடைய நிலைமை துயரப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டம். ஏனென்றால் மல்கியா புஸ்தகத்தில் இருந்து மத்தேயு புத்தகம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை பார்த்தால் 400 ஆண்டுகள் இடைவெளி இருண்ட காலம் என்று சொல்ல. இருண்ட காலம் என்று சொன்னால் ஆண்டவர் பேசாத ஒரு காலம். அவர்களை தேற்றுவார் யாரும் இல்லை. அவங்க துயரத்தின் மத்தியில அவங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை. ஏன்னா கர்த்தர் மௌனமாக இருந்தார். எந்த ரீதியிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசாத காலம் அந்த இருண்ட காலம். இப்போது ஆண்டவராகிய இயேசு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், துயரப்படுகிறவர்கள் நீங்க யாருன்னா பாக்கியவான்கள். அப்போ இந்த பூமியில அநேகர் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சமாதானம் இல்லாம பல நெருக்கத்துல துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்தை நினைச்சு நமக்கு ஒரு துயரம் இருக்கிறது, பிள்ளைகளை நினைச்சு ஒரு துயரம் இருக்கிறது. ஏதோ வீதியில ஒரு ரீதியில மனுஷன் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன அடைவாங்களா? ஆறுதல் அடைவார்கள். இதை குறித்து பவுல் தெளிவாக கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு ஆண்டவர் ஆறுதலின் தேவன் என்று சொல்லி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 நாம் வாசித்து பார்த்தால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலும்
சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ஆகையா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்று எழுதுகிறார் தெரியுமா? அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு யார் என்று சொன்னால் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். ஆகையால் தான் பவுல் சபையை கொரிந்து பட்டண சபைக்கு தெளிவாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறார். அப்படின்னா இயேசு யார் என்று அந்த நாட்களிலே கொரிந்து பட்டண சபைக்கு பரிசுக்கு எழுதுகிறார். அவர் ஆறுதலின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஆறுதலின் தேவன். துக்கத்தில, வேதனையில, கண்ணீரில, போராட்டத்தில் இருக்கிற நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர். உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், உறவு முறை இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனா இவைகளுக்கு மத்தியில் அவர்கள் சொல்கிற வார்த்தை அந்த நேரத்திலே நமக்கு சற்று ஆறுதலா இருக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அந்த ஆறுதல் தேவன் நம்மை ஆறுதல் படுத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்து சொல்றாரு 4ஆம் வசனத்துல, அதே கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. யாருனால அருளப்படுகிறதா? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தெளிவாக பவுல் சபை எப்படி தேற்றாரு பாருங்க. துக்கத்தில, வேதனையில ஆறுதல் இல்லாம, சமாதானம் இல்லாம சபை மக்களை பவுல் தெளிவாக அந்த மக்களை ஆறுதல் படி சபையை தேற்றுகிறார். அவர் ஆறுதலின் தேவனும் எல்லா உபத்திரத்தில் மத்தியிலும் அவர் நமக்கு என்ன செய்யறாரா? ஆறுதல் படுத்து. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றி வந்த திரளான மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற, துயரப்படுகிறவர்கள் நீ யாரு? பாக்கியவான்கள், நீ என்ன அடைவ? ஆறுதல் அடைவ. ஏன்னா அவர் ஆறுதலின் தேவன். நீ என்னை பின்பற்றி வந்து விட்டபடினாலே நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? ஆறுதல் தருகிற தேவன். அதைத்தான் பவுல் தெளிவாக சபைக்கு எழுதுகிறார். சகல விதமான நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு அந்த ஆறுதல் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை துதிக்கிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல 5 பாஸ்து பாருங்க. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறதை போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. கிறிஸ்துவினால் நமக்கு என்ன பெருகிறது? ஆறுதல் பெருகுகிறது. அப்போ துயரப்படுகள் பாக்கியவான் அவர்கள் ஆறுதல் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அதைத்தான் பவுல் மறுபடியும் எந்தெந்த ரீதியில நமக்கு தேவன் ஆறுதல் தருகிறார் என்பதை குறித்து அஸ்திபாரமாக, ஆணித்தரமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே நமக்கு துயரப்படுகிறோம். அநேக வேளையிலே கிறிஸ்துவை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே சமாதானம் இல்லாமல், ராவில தூக்கம் இல்லாம, அப்ப ஆண்ட வேதம் சொல்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவன் நோக்கி நீ காத்திரு, நீ நம்புகிறதெல்லாம் தேவனால் வரும். தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு தான் ஆறுதலின் தேவன்.
அவர் ஆறுதல் தருகிற தேவன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்குது. ஆகையாலே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, துக்கத்திலே துயரத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்துவது கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த கிருபையின் காலத்திலே கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தருடைய சத்தியங்கள், அவருடைய வார்த்தைகள் தான் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடும். அப்ப இந்த இடத்துல இந்த ஆறுதலுக்கான காரியங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா ரொம்ப தெளிவா 4ஆம் வசனத்துல துயரப்படக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ போதிக்கப்பட்ட இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆறுதல் அடைகிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனா பவுல் சொல்லும் போது அந்த ஆறுதலை பெருக செய்கிறவரும் அவரே. ஒன்னு அடைகிறது, இன்னொன்று பெருக செய்வது. அவைகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதுல இன்னும் துல்லியமாக நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பின்னியஸை அவங்க பேச போறாங்க. நாம் அவர்களை கேட்க போகிறோம். 4வது வசனத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் நமக்கு விளக்கி காட்டினார்கள். நான் 2 காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ ஆறுதல் எப்படி அடைவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மட்டுமே தான் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அருமையான ஐயா அவர்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளில் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அவர் விளக்கி சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, அவர் என்ன செய்திருக்கார்? நிறைவேற்றவே வந்திருக்கு. அப்படின்னால் நியாய பிரமாணத்தின் காரியங்களை அதிகமாக எடுத்து அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். அதிலே குறிப்பாய் மத்தேயு சுவிசேஷத்துல இந்த 5வது அதிகாரத்திலிருந்து அந்த மலை பிரசங்கத்திலே பார்க்கும்போது அந்த 10 கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகள், பிரமாணங்களை அதிகமாக எடுத்து சொல்கிறார். அதை வருகிற நாட்களிலே பார்ப்போம். ஆனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற அந்த பகுதி பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது என்று பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 61வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு 3 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 61வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிட்டலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், அடுத்து பாருங்க, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று அங்கே தெளிவாயிருக்கிறது. அப்போ துயரப்பட்ட எல்லோரையும் ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவர் மட்டும் தான். அதே நேரத்தில் 3வது வசனத்துல பாருங்களேன், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப யார் அனுப்பப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அப்போ துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைந்த பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ நீதியாய் நடந்து கொள்வார்கள், ஆறுதலை பெற்றுக் கொள்வார்கள். அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மரணம் சம்பவித்தது, ரொம்ப துயரமா இருக்காங்க, அவர்களுக்கு ஆறுதல் இல்லை என்று சொன்னால் நாம கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவோம், கர்த்தர் தான் உங்களை என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்தணும். நாங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அது முடியாது. ஆனா ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆறுதல் செய்கவும் அப்படின்ற வசனத்தின்படி இங்கே ஏசாயா 61:2 வசனத்திலே பார்க்கும்போது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி அங்கே வசனத்துல இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த காரியத்தை குறித்து லூக்கா 6வது அதிகாரத்திலும் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடிகிறது. ஒருவேளை அநேகர் சொல்லுவாங்க, மலை பிரசங்கம் என்பது மத்தேயு 6, 7, 8 தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா லூக்காவும் கொஞ்சம் என்ன செய்யறாரு, அந்த மலை பிரசங்கத்தை கொஞ்சம் அவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலும் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ தரித்திரர் என்று சொல்லி மத்தேயுல சொல்ல, ஆனா லூக்கா இங்க சொல்றார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் அவர்களை தான் அங்க என்ன சொல்றதுன்னு கேட்டா தரித்திரராகிய நீங்க. அப்போ எளிமையா இருக்காங்க. அந்த எளிமை என்ற வார்த்தைக்கு அங்க தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா லூக்கால என்ன சொல்லப்பட்டிருக்குது, தேவ ராஜ்யம் உங்களுடைய. நான் ஏற்கனவே சொன்னேன், பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை மத்தேயு மட்டும் தான் பயன்படுத்துறாரு. ஆனா இங்க அதே காரியத்தை லூக்கா தேவனுடைய ராஜ்யம் என்று பயன்படுத்துகிறார். அப்போது இப்போது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடையவர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்ப இந்த பகுதி எல்லாம் மத்தேயுல சொல்லல, ஆனா இங்க லூக்காவிலே சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 22வது வசனத்தை நாம் வாசித்து, மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தள்ளிவிடும் போது ஒரு துயரம் வருது இல்லையா? அப்ப அந்த துயரத்திற்கு மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். அப்போ இங்க சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அப்ப அந்த தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்து, ஆறுதலின் தேவன் வசனம் நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது என்ற அந்த பாடலின்படி அந்த ஆறுதலின் தேவன் நமக்கு ஆறுதலை கற்றிடுவார். அப்ப இந்த வசனத்தை குறித்து ஏராளமான காரியங்களை ஒவ்வொரு காரியத்திலும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நிருபங்களிலிருந்தும் ஒவ்வொரு காரியமும் நமக்கு ரொம்ப துல்லியமாக கனெக்ட் பண்ணி போதிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எபிசோட கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவங்க மூலியமா ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் கேட்க போகிறோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இது கவலை உள்ளவர்களே மகிழ்ச்சி ஆவார்கள் என்பதை சொல்லுவதை போல இங்கே காணப்படுகிறது. அதாவது துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எதினாலே இவர்கள் துயரப்படுகிறார்கள்? இந்த வசனம் இதிலிருந்து மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. மேல வசனத்தில் உள்ள அதே வசனத்தின் தொடர்ச்சியாகத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த துயரம் எதினால் என்று சொன்னால், ஏற்கனவே இவர்கள் தங்களுடைய பாவங்கள் நிமித்தம் வருந்துகிறார்கள், தங்களுடைய கிரியைகள் நிமித்தம் இவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். இப்பேற்பட்ட வருந்துபவர்கள் நிமித்தமாக நம்பிக்கை இல்லாத சிதைக்கப்பட்டு இழப்புகள் மத்தியில் ஏற்படுகிற சுயநலமான உலக கவலைகளை குறித்து இயேசு இங்கே சொல்லப்படவில்லை. தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக வருத்தப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த துயரம் என்பது உலக பிரகாரத்துக்கான உலக காரியங்களுக்காக அல்ல. பவுல் இங்கே அழகா சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான, அப்ப தேவ ராஜ்யத்துக்குரிய கவலை என்பது மனம் திரும்புதலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிற ஒரு கவலையாக இங்கே காணப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 8, 9, 10 வசனங்களை வாசிக்கப்படும் பொழுது, The Book of James chapter 4 verse 8 to 10 பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே,
உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று இங்க வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, தேவனுக்கு ஏற்ற கவலை செயல்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் இது 51 நம்ம பார்க்கிறோம். தேவனுக்குரிய ஒரு கவலையில மனம் கசந்து பாவம் செய்த பொழுது தாவீது அழுது தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக் கொண்டான். அதுதான் வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தாவீது அவன் அந்நியனுடைய இன்னொருவனுடைய மனைவியை இச்சித்து அவளோடு விபச்சாரம் பாவம் செய்தான். இதை தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்திலே இவன் மனம் கசந்து அழுது அதற்காக துக்கித்தான், துயரப்பட்டான். ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து என்று சொல்லி ஒரு துயரத்திற்குள்ளாக தாவீது சொல்லும் போது தன் ராஜ்யத்தை கேட்கல, ராஜ்ய பாரத்தை கேட்கல, பதவியை கேட்கல. அவர் ராஜாவா இருந்ததுனால அந்த தூதை சொன்னவரையும் கொண்டிருக்க முடியும். அவைகள் எல்லாம் செய்யாமல் தேவனோடு கூட இருக்கணும்ன்ற ஒரு உள்ள மனம் திரும்புதலுக்கான ஒரு துயரம், ஒரு துக்கம் அவனுக்குள்ள வந்தது. ஆகையினாலதான் அவன் மறுபடியும் அந்த இழந்த ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அணைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். என்னன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏன்னா அவங்களுடைய எல்லா துயரம் முடிந்தது. ஏன்னா அவங்க மனம் திரும்பி விட்டார்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவர் எதிர்காலத்தின் திட்டத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, துயரம் உண்டு என்பது அர்த்தம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப துயரப்படுகிறவர்கள் மனம் திரும்புவார்கள். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்விலே துயரம், துக்கம், வேதனை வருகிறதோ அவன் தன்னை தானே சிந்திக்க அது ஒரு நேரமாக இருக்கிறது. மகிழ்ச்சியா இருப்பான்னு சொன்னாக்கா, எல்லா நேரங்களிலும் மனிதன் மகிழ்ச்சியா இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை யோசிக்காது. என்ன பேசுறோம் தெரியாத அவன் பேசுவான். ஆனா துயரப்படும் பொழுது அவனுடைய எதிர்கால நம்பிக்கையை அது அவனுக்கு முழுமையாய் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 3-5 வசனங்களை நாம் வாசிக்கப்படும் பொழுது, the book of 2 Corinthians chapter 1 verse 3-5, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் இங்க அழகா சொல்றாரு பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவருக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அப்போ தேவனிடத்துல தான் துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வேறு எங்கேயும் நமக்கு ஆறுதல் கிடைக்காதுங்க. இன்னைக்கு தேவன் தான் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் சொன்ன அநேக வார்த்தைகள் இங்க சொல்லப்படும். ஆனா இந்த கடைசி பகுதியில ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 38வது வசனம் ஆண்டவர் சொல்ல, அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாலாம். விபச்சார ஒரு பெண், பாவியான ஒரு ஸ்திரீன்னு வசனம் சொல்லுதுங்க. அழுது துக்கம் கொண்டாடும் போது என்னன்னா ஒரு மனம் திரும்புதலை அவளுக்குள்ள கொண்டு வந்தது. மற்றவங்க என்ன பார்த்தாங்க, இவ யாருன்னு தெரியாதா, இவ இவ்வளோ பரிமள தைலத்தை அவர் பாதத்துல ஊத்துறாளே, இவர் உண்மையா தீர்க்கதரிசியா இருந்தால் இவள் யார் என்பதை அவர் அறிந்திருக்க கூடாதான் என்று சீடங்க நினைக்கிறாங்க. இயேசுக்கு எல்லாமே தெரிந்தது.
அவள் அழுது துக்கம் கொண்டாடின ஒரு மனது, அதாவது ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்தது என்பது இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த பகுதியில நாம பார்க்கும் பொழுது சகரியாவின் புஸ்தகத்திலும் எரேமியாவின் புஸ்தகத்திலும் அநேக வார்த்தைகள் உண்டு. நான் சகரியில மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தான் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அந்நாளிலே என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை இங்கு சொல்லுகிறார். அப்போ துக்கித்து புலம்பும் பொழுது மனுஷன் மனம் திரும்புவான், ஆண்டவர் தான் ஆறுதல் செய்கிறவர் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ இந்த வசனத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் இந்த பகுதியில் தியானித்திருக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வருகிறார். வசனத்தின் ஆழங்கள் அறிவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அவைகளை அறிந்து கொள்ளும் போது உண்மையாகவே அதன் பலனை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றபாரி நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஆவியானவர் இரக்கம் தருவார், பலன் தருவார், தயவு தருவார். தொடர்ந்து நாம் இவைகளை தியானிக்க போகிறோம். அடுத்த எபிசோட்ல நாம் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். எனவே தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்பதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபைக்காகவும், அன்பு ஊழியக்காரர்கள் நம் மத்தியில கொண்டு வந்து தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில இந்த வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கவும் ஆண்டவர் பாராட்டுகிற நன்மைக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.